நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அன்போட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். விஜய் கூட்டத்துக்கு போனா எப்படியும் ஒரு சாவு உறுதியாகும். இன்னைக்கு சரி அதெல்லாம் இருக்கட்டா, நம்ம மேம்படுத்தப்பட்ட மெண்டல் முருகன் மெனக்கட்டு கத்திக்கிட்டு இருக்காரு ஒரு தாய்மார்கள் கிட்ட. அதாவது சடுகுடு வண்டி சைடு சைடு குண்டின்னு யாருக்கிட்ட எந்த தாய்மார்கிட்ட போய் பணாத்திட்டு இருக்கீங்க அங்கேயே வண்டி போட்டு குண்டி அடி வாங்கின்னு ஓரத்துக்கு தான் இந்த பிளான். அதாவது அந்த தாய்மார் சொல்றாங்க, ஏண்டா சிப்ஸ் நான் தானே போய் ஓட்டு போடுவேன், அப்புறம் என் புள்ள போடாம இருப்பானடான்னு போற வண்டியிலே துரத்தி அடிக்கிறாங்க. அடிக்க போறாங்களா இல்லையான்னு பாரு. யாருக்கிட்ட பணாத்தி கிடக்குற அங்கனானா உங்க தலைவர், அதாவது உங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பாத்துருப்போ. ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்திர வச்சு கொன்று நிம்மதியா என்னை சாகவிட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழப்பாரு. பாத்தீங்களா மிஸ்டர் மெண்டல் முருகன், மேம்படுத்தப்பட்ட மெண்டல் முருகன். பாத்தீங்களா அண்ணன் எந்த கெதியில இருக்காரு. ஆளே இல்லாத ரோட்ல 5 ஓட்டுக்காக அனுத்துக்கு நீ எனக்கு விஷ வச்சாச்சு எனக்கு கொண்டுங்க அப்படின்னு புலம்பி தள்ளிட்டு இருக்காரு அண்ணன். அங்க ஆள் யாரும் இல்ல, ஒரே ஒரு நாய் மட்டும் தான் இருந்தது. என்னுடைய வாழ்நாளே கொஞ்ச காலங்கள் தான். அதுலயாச்சும் என்ன நிம்மதியா ரோடு ஓரத்துல வாழ விடாம அங்கேயும் நம்ம செங்கல் சைக்கோன் என்ன பண்ணாரு, காதுல கம்பி எடுத்து குத்த அந்த வெறி நாயை இழுத்துங்க கிடக்குது ஒரு பக்கம். தேவையா சொல்லு. அதாவது மந்த் என்னால டாக்டர் உங்க 2 பேருக்கு என்ன சொல்லியிருக்காரு, டே மந்த் எண்டானா உங்களுக்கு 20 மாத்திரை தான் கொடுத்துக்கிறேன், மந்த் எண்டானா மறக்காம மெண்டல் மாத்திரை 2மே வாங்கிங்க. சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்குறீங்களோ இல்லையோ உங்க 2 பேருக்கும் மன கோளாறு இருக்கு, 2 மாத்திரை டெய்லி வாங்கிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ போய் வயகரா மாத்திரை வாங்கிட்டு வகை வகையா இங்க புளி தள்ளிக்கிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? உன்னை ஓட விட்டு அடிக்கலாமா இல்லையா? ஓடு.